செவன்த் சம் கவனிங்க. சம் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. தென் ஷோ தட் என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம இதை கண்டுபிடிச்சிடுவோம், அடுத்தது இதையும் கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஓகேவா? ஸோ அப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை? ஏ தேவை. ஏ ஆல்ரெடி இருக்குது. அடுத்து என்ன தேவை? பி யூனியன் சி தேவையா? ஸோ அப்போ பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ பி யூனியன் சி. ஓகேவா? ஸோ பிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்களா? -1 0 2 5 6. ஓகேவா? ஸோ யூனியன் சி வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? -1 2 5 6 7. ஓகேவா? ஸோ யூனியன் அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ -1 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அடுத்து 0, அடுத்தது என்னது? 2 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இங்கே மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறது எழுதிடணும், இங்கே இருக்கிறது எழுதிடணும். ஸோ எழுதியாச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஏ மைனஸ் பி யூனியன் சியா? ஸோ ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஓகேவா? ஸோ ஏங்கிறது வந்துட்டு என்னது? -2 0 1 3 and 5 மைனஸ் பி யூனியன் சி என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? -1 0 2 5 6 7. ஓகேவா? ஸோ மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற நம்பர் எதுவுமே இங்கே இருந்தது அப்படின்னா அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுலாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஆன்சராக எழுதணும். ஸோ முதல்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 0 இருக்குது, அடுத்தது 1 3 5 இருக்குது. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது நம்பர்ஸ் இது இருக்கா? வேறு எதுவுமே இந்த இடத்துல இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? -2 1 3. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. ஓகேவா? ஸோ இப்போ இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ஏ மைனஸ் பி தேவை, அடுத்தது ஏ மைனஸ் சி தேவை, ரெண்டுமே தேவை. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம அது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ஸோ முதல்ல ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ வந்துட்டு என்னது? -2 0 1 3 5 மைனஸ் பியோட வேல்யூ வந்துட்டு என்னது? -1 0 2 5 6. ஓகேவா? ஸோ மைனஸ் அப்படின்னா என்ன மீனிங்? இங்கிட்ட இருக்கிறத விட்டுட்டு இங்கே பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதணும். ஸோ முதல்ல காமனாக என்ன இருக்குது? 0 இருக்குது, அடுத்து என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன? -2 1 and 3. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஏ மைனஸ் பி. அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை? ஏ மைனஸ் சி தேவையா? ஸோ ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ என்ன? -2 0 1 3 5. ஸோ சி வந்துட்டு என்னது? -1 2 5 6 7. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட்டுருணுமா? இங்கே ஏதாவது இருந்தது அப்படின்னா என்ன இருக்குது? 5 இருக்குது. வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ பேலன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிடலாம். -2 0 1 3. இப்போ இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. ஸோ அப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்? முதல்ல ஏ மைனஸ் பி எடுத்து எழுதிக்கலாம். -2 1 3. அடுத்து என்ன சிம்பிள் இருக்குது? இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? ஏ மைனஸ் சி. அதோட வேல்யூ என்ன? -2 0 1 3. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேயுமே இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காமனாக இருக்கிறதுன்னு அர்த்தமா? ஸோ காமனாக என்ன இருக்குது? -2 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது. ஓகேவா? ஸோ -2 1 3. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது? இன்டர்செக்ஷன். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போது இந்த ஆன்சரும் இதோட ஆன்சரும் எப்படி இருக்குது? நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா? ஸோ இதை நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ செகண்டாக எழுதுனது 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஃப்ரம் 1 and 2 we have. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? A minus B union C is equal to A minus B intersection A minus C. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் ஆகிடுச்சா? ஸோ இதுவும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறப்ப இதுவும் எப்படி இருக்கும்? ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ஷோவுட. ஓகேவா? நான் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஹென்ஸ் ஷோவுடுன்னு சொல்லிட்டு முடிச்சிருங்க. ஸோ எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.